ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரயில்வேலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு ஜாப் பற்றி பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா ஒரு நிரந்தர அரசு வேலை தான். இந்தியன் சிட்டிசனாக இருக்க எல்லாருமே வந்துட்டு இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. சேலரி வந்து ஸ்டார்டிங் 40,000லேருந்து 1,40,000 வரைக்கும் சேலரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பேசிக் பே ப்ளஸ் நிறைய அலவன்சஸ் இருக்கும். ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸு, மெடிக்கல் அலவன்ஸு, நிறைய அலவன்ஸ் இருக்குது. ஸோ எல்லாமே சேர்த்து தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேலரியில் வரும். இதுக்கு வந்து ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். ஸ்டார்டிங் வந்து ட்ரைனிங் பீரியட் இருக்கும். அது முடிஞ்சதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஜாப் பெர்மனெண்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னும் இந்த ஜாபில் என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்கன்றதை ஃபுல்லாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஆஸ்பிரன்ஸ் இன்ஃபோ சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பெல் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. நம்மக்கிட்ட இன்னொரு டெலிகிராம் சேனலும் இருக்குது. அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் இது மாதிரியான நிறையா கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் ஜாப்ஸோட அப்டேட்ஸு, அது போக டிஎன்பிஎஸ்சி, டிஎன்யூஎஸ்ஆர்பி இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் ஜாப்ஸ்க்கான கொஷின் பேப்பர்ஸ் வித் ஆன்சர்ஸோடு போட்டுட்ருக்கோம். ஸோ அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ரைட்ஸ் லிமிடெட் மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ்க்கு கீழே இயங்கி வர ஒரு ஆர்கனைசேஷன். அங்கேருந்து அசிஸ்டன்ட் மேனேஜர் ஃபினான்ஸில் பார்த்தீங்கன்னா வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. டோட்டலாக வந்து ஒரு 16 வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதே வந்து ஒவ்வொரு கேட்டகரி வைஸாக பிரித்து வேகன்சிஸ் வந்து பிரிச்சிருக்காங்க. அதை வந்து நீங்கள் நோட்டிஃபிகேஷனில் செக் பண்ணிக்கோங்க. அது போக பிடபிள்யூ கேண்டிடேட்ஸ்க்குன்னு தனியாக ஒரு 6 வேகன்சிஸ் வந்து ஒதுக்கியிருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு மேக்ஸிமமாக 32 வயசுக்குள்ளே இருக்கவங்க வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். கவர்மெண்ட் ரூல்ஸ் படி அந்தந்த கேட்டகரிஸ்க்கு வந்து ஏஜ் கன்செஷனும் இருக்குது. சேலரி வந்து நான் சொன்ன மாதிரி 40,000லேருந்து 1,40,000 வரைக்கும் பார்த்தீங்கன்னா சேலரி இருக்கும். இதுக்கு வந்து குவாலிஃபிகேஷன் வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். இது ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்னால சிஏ முடிச்சவங்க பார்த்தீங்கன்னா அதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து ஃபஸ்ட்டு ரிட்டன் எக்ஸாம் இருக்கும். அதை கிளியர் பண்ணதுக்கப்புறம் டேரக்ட் இன்டர்வியூ. ஸோ ரிட்டன் எக்ஸாம் வந்து 60%, டேரக்ட் இன்டர்வியூ வந்து 40%. டோட்டலாக வந்து 100% பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து இருக்கும். அந்த எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா மினிமமாக 50% மார்க் வந்து யூஆர் கேட்டகரி, இடபிள்யூஎஸ் வந்து எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரிக்குமே வந்து பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க, கட் ஆஃப் மார்க். அதை வந்து செக் பண்ணிக்கோங்க. முக்கியமாக அந்த எக்ஸாமுக்கு வந்து நெகட்டிவ் மார்க்ஸ் கிடையாது. அதனால் நீங்கள் தாராளமாக எல்லாமே அட்டன் பண்ணலாம். ஆஃப்டர் நீங்கள் செலக்ட் ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து 1 இயருக்கு வந்து ப்ரொபேஷன் பீரியட் வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் 1 இயர் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பெர்மனெண்ட் ஆகும் ஜாபு. உங்களுக்கு வந்து பெர்மனெண்ட் ஆனதுக்கப்புறம் பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து இந்தியாவில் எனிவேர் இன் இந்தியான்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எங்கேனாலும் இருக்கும். அதுக்கு வில்லிங்காக இருந்தீங்க அப்படின்னா அந்த போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்புறம் ரெம்யூனரேஷன் நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு பேசிக் பே, அது போக நிறைய அலவன்சஸ் இருக்குது. ஸோ என்னென்ன அலவன்சஸ் இருக்குது நீங்கள் கொடுத்துருக்காங்க, அதை நோட்டிஃபிகேஷனில் செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஃபீஸ் பேமெண்ட், அப்ளை பண்ணுறதுக்கு வந்து ஃபீஸ் பேமெண்ட் இருக்குது. ஜென்ரல் கேட்டகரி, ஓபிசி கேண்டிடேட்ஸ் எல்லாம் 600 rupees ப்ளஸ் டேக்ஸோட பே பண்ணணும். இடபிள்யூஎஸ்சி, எஸ்சிஎஸ்டி, பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸாக இருந்தீங்கன்னா 300 ப்ளஸ் டேக்ஸ் வந்து பே பண்ணணும். அவங்களே ஹெல்ப்லைன் நம்பர், காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அவங்களை காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. அப்ளை லிங்க் கொடுத்துருக்காங்க பாருங்கள், www.rights.com. அதில் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணணும். அதில் நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் ரெஜிஸ்டர் நம்பர் வந்து ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணணும். அந்த ரெஜிஸ்டர் நம்பரை வச்சு நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபில் பண்ணணும். நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த அப்ளிகேஷனோட காப்பியை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதோட உங்களோட ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் அது எல்லாமே வந்து நீங்கள் இன்டர்வியூ டைமில் வந்து எடுத்துகிட்டு போகணும். அதனால் அந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் அப்ளிகேஷன் எப்படி அப்ளை பண்ணணும், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணணும், எல்லாமே வந்து அவங்களே கொடுத்துருக்காங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. அதை வந்து பார்த்துக்கோங்க. செல்ஃப் அட்டஸ்டட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் என்ன அப்லோட் பண்ணணுன்றதை கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி கரெக்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. அப்புறம் ரிட்டன் டெஸ்ட்டு, இன்டர்வியூக்கான வென்யூ கொடுத்துருக்காங்க. அதை நோட்டிஃபிகேஷனில் பார்த்துக்கோங்க. சிலபஸ், அப்புறம் ரிட்டன் எக்ஸாமுக்கான கம்ப்ளீட் சிலபஸ் வந்து நோட்டிஃபிகேஷனில் இருக்குது. அதை மட்டும் ஃபாலோ பண்ணி நீங்கள் எக்ஸாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் வந்து January 29. ஸோ அதுதான் லாஸ்ட் டேட்டு. அதுக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸாம் வந்து February 4 நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதாங்க அந்த நோட்டிஃபிகேஷன். இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.